ஹலோ கைஸ், எல்லாரும் நல்லா போய் நம்புறேன். நான் உங்க சரத்குமார். இன்னைக்கு நான் எதை பற்றி ஷேர் பண்ண போறேன் அப்படின்னா, சிங்கப்பூர்லேருந்து நீங்கள் மலேசியா ட்ராவல் பண்ண போறீங்களா, ஆர் இந்தியாவிலேருந்து நீங்கள் சிங்கப்பூருக்கு டூரிஸ்ட்டாக வந்து இங்கிருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மலேசியா ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஸோ இங்கே எப்படி நம்ம பஸ் டிக்கெட் புக் பண்ணுறது அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மலேசியா அரைவல் கார்டு எப்படி புக் பண்ணுறது, அங்கே எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணலாம், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஹோட்டல்ஸ் எப்படி நம்ம புக் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போ. ஓகேங்க, நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேங்க. ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ 1 டே ஸ்டே பண்ண போகிறீங்களா ஆர் 2 டே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மலேசியாவில் இருக்க போகிறீங்களா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் திங்ஸ் பேக் பண்ணிக்கங்க. எக்ஸ்ட்ரா பேக் பண்ணிவிட்டு போகாதீங்க. ஏன்னா அது உங்களுக்கு ட்ராவல் பண்ணுறப்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். மெயினாக அந்த விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இப்போ வந்து போகிறதுக்கு இங்கேருந்து நீங்கள் பஸ்ஸில் டிக்கெட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. கூகுள் போயிட்டு நாம் சிங்கப்பூர் டு மலேசியா அப்படின்னு சொல்லிட்டு பஸ் டிக்கெட்னு போட்டிங்கன்னா நிறையா வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்ஸ் ஓப்பன் ஆகும். பேஜஸ். அதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நம்ம கிளிக் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே சிங்கப்பூரில் எந்த லொக்கேஷனும் நம்ம கொடுத்துக்கலாம். லைக் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி ஹால், எம்ஆர்டி சைடும் இருக்கும், ப்ளோக் சைடுமே இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நியர்பை லொக்கேஷன் கொடுத்துக்கலாம். கேஎல்ல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே பிரிட்ஜியா, டைம் ஸ்கொயரா, இல்லை கேஎல் சென்ட்ரலா, ஸோ அந்த லொக்கேஷனுமே கொடுத்துக்கலாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துட்டு எவ்வளோ ரேட் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2A புக் பண்ணிக்கலாம். ஸோ 2A வந்து பார்த்தீங்கன்னா $60 ஆகுங்க. ஏன்னா நீங்கள் எத்தனை நாள் இருக்க போகிறீங்க அப்படிங்கிறத கிளியராக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புக் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போது இந்த விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்னா நீங்கள் இங்கே காலையில் மலேசியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் போக போகிறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அங்கே நம்ம போய் ரீச் ஆகுது 12 மணி அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஸோ காலையில் ஒரு 8 மணிக்கெலாம் ரீச் ஆகி நம்ம ட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ஒரு 9 மணிக்கெலாம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இங்கே பஸ் டிக்கெட்டும் புக் பண்ணுங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 hours வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் டைம் போட்டிருப்பாங்க. ஸோ லைக் நீங்கள் ஒரு 1 மணி 2 மணி அந்த மாதிரி பஸ் எடுக்கிற மாதிரி இங்கே சிங்கப்பூரில் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் போய் ரீச் ஆகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் உங்கள் ட்ராவலுமே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதை நீங்கள் டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட்டு இங்கேருந்து நம்ம உட்லண்ட்ஸ் போகிறோம், அதாவது உட்லண்ட்ஸ் செக் பாயிண்ட் கிராஸ் பண்ணுவோம். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மலேசியா இமிகிரேஷன் போகிறதுக்கு முன்னாடி நமக்கு மலேசியா அரைவல் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா தேவை. ஓகே, அது நம்ம ஆன்லைன் தான் புக் பண்ணலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காஸ்ட்டுமே கிடையாது. ஆனால் நீங்கள் கூகுளில் போய்ட்டு புக் பண்ணும்போது நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்லாம் இருக்கும். என்னது பேமெண்ட்லாம் கேட்குறாங்களே அப்படின்லாம் எனக்கே ஷாக்காக இருந்துச்சு நான் போகும்போது. அப்புறம் தான் பார்த்தா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேக்குங்க. ஸோ கரெக்டான இந்த வெப்சைட்டில் நான் ஷோ பண்ணுற மாதிரிங்க. இந்த வெப்சைட்டில் இந்த பேஜில் போய்ட்டு நீங்கள் MDACன்னு இருக்கும். ஸோ அதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜஸ்லாம் ஓப்பன் ஆகும். ஸோ அடுத்த பேஜ் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபர்தராக ஃபில்அப் பண்ணிகிட்டே வரும். ஸோ இதில் பஸ் நம்பர்லாம் கேட்பாங்க அண்ட் ஹோட்டல்ஸுமே கேட்பாங்க. ஸோ ஹோட்டல்ஸ் நீங்கள் எங்கே ஸ்டே பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ஃபில்அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆயிரும். நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வித்தின் செகண்ட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை ஃபில்அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிசீவ் ஆயிரும். ஆனால் இந்த மலேசியா அரைவல் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 நாளைக்கு முன்னாடி புக் பண்ணும்போது ஆஸ் பர் ரூல். ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ஸ்லாம் புக் பண்ணேன், எப்படின்னு தெரில. ஸோ நீங்களும் அதையே பண்ணாதீங்க. அதுக்குன்னு 3 நாளைக்கு முன்னாடியே புக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இதை முடிச்சிட்டோம் அப்படின்னா மலேசியா இமிகிரேஷனில் நமக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது திடீர்னு என்னடா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் ஜாயின் ஆகலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க. ஆக்சுவலாக என்னாச்சு அப்படின்னா நான் ஃபுல்லாக மறந்துட்டேங்க. ஸோ இந்த விஷயத்த சொல்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா விசாவுக்கு எந்த ஒரு சார்ஜஸுமே கிடையாதுங்க. கம்ப்ளீட்டாக ஃப்ரீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கன்னியூ ஆகிறது அதோட ஜாயின்ஸ் தாங்க. ஸோ நீங்கள் வந்து சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா சிங்கப்பூரில் நீங்கள் ஒர்க் பண்ணுற பர்மிட், பாஸ்போர்ட், அந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரைவல் கார்டு, ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா போதுமானது. ஒருவேளை உங்கள் ஃபேமிலியிலேருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்காங்க. ஸோ அவங்கள நீங்கள் கூட்டிட்டு போகிறீங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் டிக்கெட் கேட்பாங்க. இங்கே நம்ம எப்போ இங்கேருந்து போக போகிறீங்க அப்படிங்கிறது பாஸ்போர்ட் கேட்பாங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அடிஷ்னலாக கேட்பாங்க. ஓகேங்களா? இமிகிரேஷனில். ஸோ இதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு நம்ம என்ட்ரு ஆனதுக்கப்புறம் திரும்ப ட்ராவல் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ KL போய் ரீச் ஆகிறீங்க. ஓகேங்களா? KL ரீச் ஆனதுக்கப்புறம் ஸோ அங்கேருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 10 கேஸ் தான் ஃபஸ்ட்டு ட்ரிப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா KLலேருந்து 10 கேஸ் போகிறதுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருக்குங்க. பஸ்ஸுமே இருக்குது, ட்ரெயினுமே இருக்குது. லைக் MRT மாதிரி சேம் சிங்கப்பூரில் நீங்கள் என்னென்னலாம் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணீங்களோ அதே சிஸ்டம் தான் அங்கேயுமே. நம்ம லைக் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் கூட நம்ம எப்போ பஸ் வருது, எப்போ ட்ரெயின் வருது, எங்கே போகலாம், எல்லாத்தையுமே ப்ராப்பராக பார்த்துக்கலாம். ஸோ இந்த சார்ஜஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குங்க. லைக் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே KLலேருந்து நீங்கள் 10 கேஸ் போகிறீங்க அப்படின்னா நான் சொல்கிறது எல்லாமே சிங்கப்பூர் டாலர் தான். ஸோ $1 to $6 ஆகும் போட்டிருக்காங்க. நான் ஏன் இதை அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் அப்படின்னா நான் ட்ராவல் பண்ணது ஃபுல்லாகவே இந்த மலேசியா 2 நாள் ட்ரிப்புக்குமே ஓனாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிரைவர் புக் பண்ணி வச்சுருந்தேங்க. ஸோ அதனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையே கிடையாது. ஓகேங்களா? $120 சிங்கப்பூர் டாலர் ஆச்சு. பட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலுமே எனக்கு வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. அவர் கூடவே இருந்தது. எங்கே போனாலும் ஈஸியாக நான் ரீச் அவுட் பண்ண முடிஞ்சு அடுத்தடுத்த லொக்கேஷனுக்கு. ஸோ ஆனால் இப்படி ட்ராவல் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைமிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல்லே போகும்.
உங்களோட லொக்கேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறது கஷ்டமாக இருக்கும். பட் ஆனால் எல்லாரும் அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணணும்னு நான் சொல்ல வரல. பட் அது ஒரு ரீசனாக நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை உங்கள்கிட்ட சொல்கிறேன், இப்படியும் ஆகும், நான் ஏன் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன் அப்படிங்கிறது. இந்த ட்ரெயின் எடுத்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா 10 கேவ்ஸ்லேயே இறங்கிக்கலாம். ஸோ 10 கேவ்ஸ்லேயே இறங்கிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முருகர்லாம் பார்த்துட்டு ஸோ அங்கே நம்ம சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் அங்கேருந்து போக வேண்டிய லொக்கேஷன் ஜென்டிங் ஐலாண்ட். ஸோ ஒன் ஆஃப் த கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள், ஒர்த்து பிளேஸ் வருமா அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேங்க. ஏன்னா நம்மளாம் ஒரு மவுண்டைன் கேபிள் காரில் போனால் ஓகே, அங்கேருந்து கேபிள் காராக கொண்டு போய் டாப்பில் நிறுத்துவாங்க. ஸோ லைக் எப்படி இருக்கும் அப்படின்னா அது ஒரு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அமேசிங்கான இடங்க. கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு இடம். 10 கேவ்ஸ்லேருந்து நீங்கள் ஜென்டிங் ஐலாண்ட் போகிறதுக்கு ஒரு 2 to 3 மணி நேரம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கூகுளில் பார்த்தேன். சார்ஜஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக தான் போட்டிருந்தாங்க, ஒரு 4 to 12 சிங்கப்பூர் டாலர் ஆகும். இதே ஓனாக டாக்ஸி புக் பண்ணிங்க அப்படின்னா 50 நிமிஷத்தில் கொண்டு போய் விட்டுருவாங்க. ஆனால் சிங்கப்பூர் டாலருக்கே வந்து பார்த்தீங்கன்னா $30 போட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இது எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கங்க. சரி ஓகே, ஜென்டிங் ஐலாண்டில் என்ன இருக்குது அப்படின்னா அங்கே போயிட்டுமே நம்ம டிக்கெட் எடுக்கணும் அந்த கேபிள் காருக்குமே. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்சன் 10 ரிங்கிட் ஆகும். நம்ம அதை எடுத்துகிட்டு நம்ம மேலே போயிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைக் சிங்கப்பூரில் சந்தோஷங்கிற மாதிரி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அது பேர் ரெசார்ட் வேர்ல்ட் ஜென்டிங்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த இடமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிளேஸ். ஸோ எல்லாமே சுற்றி பார்த்துட்டு வரலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் மெயினாக அங்கே நோட் பண்ண வேண்டிய விஷயம், கேபிள் கார் வந்து பார்த்தீங்கன்னா 7:30 வரைக்கும் தான் அங்கே இருக்குங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துடணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் டாக்ஸி வந்து மேலே வரைக்கும் புக் பண்ணணும், அங்கேருந்து புக் பண்ணி திரும்ப அப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கேஎல் வரத்துக்கு எடுக்கணும். அண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சைனீஸ் கோயில் இருக்குங்க. ஸோ அதுவுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் சன்செட் முன்னாடி பார்த்துட்டு வரலாம். ஸோ நல்ல ஒரு கூலிங்கான பிளேஸ். அப்படியே டைம் ஆக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எப்படி சொல்கிறது, கூலிங் அதிகமாகிடும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ அங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அங்கேருந்து ஜென்டிங் ஐலாண்ட்லேருந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேஎல் வரணும். கேஎல்க்கு டவருக்கு வரீங்க அப்படின்னா சேம் டைமிங் சேம் சார்ஜஸ் தான் வரும். எப்படி 10 கேவ்ஸ்லேருந்து நீங்கள் என்ன சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்டிங் ஐலாண்ட்ஸோ அதே மாதிரி சார்ஜஸ் தான் இங்கே நீங்கள் கேஎல் டவரத்துக்கு வரதுக்கும் வரும். அந்த ட்வின் டவர் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அங்கேருந்து நம்ம அந்த நைட்டில் ஃபோட்டோ எடுக்கிறது தான் ஒர்த்தாக இருக்கும் அந்த பகலை கம்பேர் பண்ணும்போது. ஓகேங்களா? ஸோ நைட்டில் நம்ம ஃபோட்டோ எடுக்கிறது, ஸோ வீடியோ எடுக்கிறதெல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஓனாக எடுத்துக்கலாம். அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எத்தனை பேர் கேமரா வச்சுட்டு கேமராவில் ஃபோன்லேயே கேமரா மாதிரி வச்சு செட்டிங்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்திருப்பாங்க. ஸோ அது ஒரு ஃபோட்டோக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 ரிங்கிட் கேட்பாங்க. பட் ஓகே, பண்ணி கொடுக்குறாங்க, நல்லா தான் பண்ணி கொடுக்குறாங்க. லைட்ஸ்லாம் அடிஷ்னலாக ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அது வேணா நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லைன்னா அது உங்கள் சாய்ஸ் தாங்க. நீங்கள் ஆப்வியஸ்லி சொல்லணும் அப்படின்னா டே 1 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக போச்சுங்க. ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டே பண்ணுறதுக்காக நான் வந்து booking.comல நான் சிங்கப்பூரில் இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணிட்டேங்க ரூமு. ஸோ நான் புக் பண்ணும்போதே ரூம் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்தேன் என்னென்ன ஃபெசிலிட்டிலாம் இருக்குது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் மெயினாக எப்படி இருக்குது, கேஎல் டவர் தெரியுதா, ஸோ எல்லாமே பார்த்து தான் புக் பண்ணேன். ஒரு அமேசிங்கான ஒரு பிளேஸ் தான் நான் புக் பண்ணியிருந்தேங்க. கிட்டத்தட்ட ஒரு $60 ஆச்சுங்க 1 நைட் ஸ்டே பண்ணுறதுக்கு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஸ்டே பண்ணிட்டு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு கேஎல் டவரோட அந்த ரூட் டாப் அதாவது அப்சர்வேஷன் டெக்குக்கு வந்து போனுங்க. ஸோ அதை முடிச்சிட்டதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜியா டைம் ஸ்கொயரில் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு போயிருந்தேங்க. ஸோ ஏன் அங்கே போனேன் அப்படின்னா அங்கே ஷாப்பிங் பண்ணுறதுக்கும் கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. ரிட்டன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கிருந்து தான் நான் வந்து சிங்கப்பூருக்கு பஸ் புக் பண்ணியிருந்தேன். ஸோ அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதை முடிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் கரெக்டாக ஒரு 4 o'clock வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பஸ் எடுத்துகிட்டு கிளம்பி வந்துட்டேன். ஏன்னா அடுத்த நாள் வந்து ஒர்க் போகணும். ஸோ ஓவராலாக இப்படி தான் வந்து என்னோட மலேசியா ட்ரிப் போச்சு. ஸோ ஒன் மோர் திங் வந்து பார்த்தீங்கன்னா நான் எங்கே சாப்பிட்றது அப்படிங்கிறதெல்லாம் நான் இதில் மென்ஷன் பண்ணலைங்க. அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுக்கலாம். ஸோ ஓவராலாக இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம இனிமேல் தெரிஞ்சுப்போம் பேஜை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லா இடத்துலையுமே நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணிக்கலாம். மெயினாக யூடியூப்பில் மறந்துடாதீங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திப்போங்க. பாய்ங்க.